Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 1 wattmeter method of measuring the three phase வந்து power. ஓகே, ஸோ வந்து ஒரு வாட்மீட்டர் வச்சு எப்படி த்ரீ ஃபேஸ் பவரை வந்து நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் உங்கள் சிலபஸில் இருக்குது. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் இப்போ கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. ஓகே, த மெத்தட் கேன் பி யூஸ்டு ஒன்லி when the load is balanced. ஓகே, இந்த மெத்தட் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா whenever the load is balanced means the 1 wattmeter method we can use it to measuring the த்ரீ phase வந்து power. ஓகே, ஸோ இந்த கரண்ட் காயில் இஸ் கனெக்டட் இன் ஒன் ஆஃப் தி லைன்ஸ். ஓகேவா, கரண்ட் வாட்மீட்டரில் ரெண்டு காயில் இருக்குன்னு சொன்னேன். என்னென்ன காயில்ப்பா? கரண்ட் காயில், செகண்ட் ஒன் ஃபார் ப்ரெஷர் காயில். அந்த கரண்ட் காயில் வந்து லைனோட ஒரு எண்டில் கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் ஒன் எண்ட் ஆஃப் தி ப்ரெஷர் காயில் இஸ் டு த சேம் லைன். இன்னொரு வந்து ப்ரெஷர் காயிலோட இன்னொரு எண்டும் அந்த சேம் அந்த லைன்லேயே என்ன இருக்குது, கனெக்ட். இந்த லைனில் வந்து கரண்ட் காயில் கனெக்ட் ஆயிருக்கு. கரண்ட் காயில் எந்த லைனில் கனெக்ட் ஆயிருக்கோ அதே லைனில் ப்ரெஷர் காயிலோட ஒரு எண்ட் என்ன ஆயிருக்கு, கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் அதர் எண்ட் பீயிங் கனெக்டட் ஆல்டர்னேட்லி டு த அதர் டூ லைன்ஸ். இன்னொரு எண்ட் இருக்குது பற்றி, அந்த அதர் டூ லைன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, வேறு ரெண்டு லைனில் வந்து என்ன இருக்குது, மற்ற ரெண்டு டெர்மினல்ஸும் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஃபேஸர் டயக்ராம் for 1 wattmeter and the method. Okay, first நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, when the switch position is at 3, ஓகேவா, தேர்ட் பொசிஷன்ஸில் வந்து ஸ்விட்ச் இருக்குது அப்படின்னா வாட்மீட்டர் ரீடிங் எப்படிப்பா இருக்கும், VI3 I1 into cos of 30 degree minus வந்து pi. So √3 into VI cos of 30 degree minus வந்து 5. This is the first and the equations. Next one, when the switch is at position வந்து 2. ஓகே, சுவிட்ச் வந்து பொசிஷன் 2ல் இருக்குது அப்படின்னா the reading of the wattmeter W2 is equal to V12 I1 into cos of 30 degree plus வந்து pi. So 3 VI cos of 30 degree வந்து plus pi. This is equation number வந்து 2. இப்போ sum of the two wattmeter readings, ரெண்டு வாட்மீட்டரோட ரீடிங்ஸ் நான் சம் பண்ணேன் அப்படின்னா W1 plus W2 is equal to √3 VI into cos of 30 degree minus pi plus cos of வந்து 30 degree வந்து plus pi. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்னப்பா கிடைக்கி, 3 VI வந்து cos pi. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃப்ரம் த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து W1 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன், 30 into 10 to the power 3 மைனஸ் வந்து 3000 வந்து ஸோ இதுலேருந்து ஃப்ரம் த அபவ் சம் ஆஃப் டூ வாட்மீட்டர் ரீடிங் இஸ் த பவர் கன்சியூம்டு பை தி லோட். ஸோ ரெண்டு வாட்மீட்டர் ரீடிங்கும் சம் பண்ணோம் அப்படின்னா திஸ் இஸ் தி பவர் கன்சியூம்டு பை த லோட். ஸோ W is equal to W1 plus another W2. So also tan pi is equal to √3 into W2 minus W1 divided by W1 plus W2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலாவை நான் எங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன், ப்ராப்ளம்ஸில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். அது எப்படி அப்படின்னா, the power input to a 400 volt 50 hertz 3 phase motor is measured by 2 wattmeters. ஓகேவா, 400 வோல்ட்டு 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி உள்ள ஒரு இதை வந்து எந்த மோட்டர் வந்து எனக்கு மெஷர் பண்ணுது, த்ரீ ஃபேஸ் மோட்டாரில் நான் மெஷர் பண்ணுறேன். எப்படி மெஷர் பண்ணுறேன், 2 வாட்மீட்டர் மெத்தட்ஸ் மூலமாக மெஷர் பண்ணுறேன். விச் இண்டிகேட்ஸ், இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா 300 கிலோவாட் அண்ட் 10 கிலோவாட் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ W1 வேல்யூ அண்ட் W2 வேல்யூ ரெண்டு வாட்மீட்டர் யூஸ் பண்ணுறதுனால W1ன்ற வாட்மீட்டரில் எனக்கு எவ்வளோ வாட் கிடைக்குது, 300 கிலோவாட் கிடைக்குது. W2ன்ற வாட்மீட்டரில் 10 கிலோவாட் கிடைக்குது. இப்போ எனக்கு என்னப்பா கேல்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க, கேல்குலேட் தி இன்புட் பவர் அண்ட் பவர் ஃபேக்டர் செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் ஃபார் லைன் கரண்ட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சொல்யூஷன்ஸில் ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாஸ் எல்லாத்தையும் எழுதிக்கணும். ஃபஸ்ட் என்ன பண்ண, லைன் வோல்டேஜ் V suffix L is equal to 400 volt, W1 is equal to 300 kilowatt, W2 is equal to 100 kilowatt. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இன்புட் பவர் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு வாட்மீட்டரில் கிடைச்ச பவரை நான் என்ன பண்ணிக்கணும், ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ இன்புட் பவர் கால்குலேட் பண்ண என்ன பண்ணுவோம், W1 plus W2, அதான் டோட்டல் இன்புட் பவர் டு தி என்னது மோட்டார். Okay, so input power is equal to W1 plus W2 is equal to 300 plus 100 is equal to 400 kilowatt. Next one for power factor. Power factor க்கு என்ன ஃபார்முலா, cos pi. அப்போ tan pi க்கு என்ன ஃபார்முலா, √3 into W2 minus W1 divided by W1 plus W2. ஸோ √3 into W2 W1 வேல்யூ எல்லாமே தெரியும். நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸில் போய் என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது, 0.86. This is the answer for tan pi. இதுலேருந்து நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பை கேல்குலேட் பண்ணணும். ஸோ பை இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 0.86 எவ்வளோன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த பையோட வேல்யூயை போய் இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி காஸ் ஆஃப் இந்த பை வேல்யூ
ஓகேவா? சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன கிடைச்சோம் நம்மளுக்கு? பவர் ஃபேக்டர் வேல்யூ. ஏன்னா காஸ் பைன்றது என்னதுப்பா இங்கே நம்மளுக்கு? பவர் ஃபேக்டர். ஸோ பவர் ஃபேக்டர் வேல்யூ எவ்வளோ இங்கே? 0.76. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இஸ் ஓவர். இன்புட் பவர் கால்குலேட் பண்ணால் ரெண்டோட வாட்மீட்டர் ரீடிங்கும் ப்ளஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபார் பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணதுக்கு tan பை ஃபார்முலாலேருந்து ஃபஸ்ட்டு பை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த பையை போய் காஸ் பையில் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? பவர் ஃபேக்டர் கிடச்சிரும். தேர்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா லைன் கரண்ட். இப்போ லைன் கரண்ட் அப்படின்னா ஐ சஃபிக்ஸ் வந்து எல் தான் அதோட டினோஷன்ஸ். இதை எப்படிப்பா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஃப்ரம் த ஃபார்முலா, இந்த ஃபார்முலாலேருந்து P is equal to √3 VL IL cos pi watts. ஓகே, ஸோ பியோட வேல்யூ வந்து பவர் எவ்வளோப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே? 400 கிலோவாட் நம்ம கேல்குலேட் பண்ணிக்கோம். ஸோ 400 into 10 to the power 3 is equal to √3 into 400 into IL into 0.76. அப்போ IL மட்டும் கண்டுபிடிக்கிறேன் என்ன பண்ணலாம்? மற்ற எல்லா வேலையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி இதில் IL மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ IL is equal to 400 into 10 to the power 3 divided by √3 into 400 into 0.76. What's the answer? Final answer for line current is 760 ampere. ஓகேவா? அப்போ புரியுதா? இன்புட் பவர் கால்குலேட் பண்ணால் ரெண்டு வாட்மீட்டர் ரீடிங்கும் ப்ளஸ் பண்ணணும். பவர் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணதுக்கு tan பை ஃபார்முலாலேருந்து ஃபஸ்ட்டு பை கால்குலேட் பண்ணணும். பையை கொண்டு போய் காஸ் ஆஃப் சம்திங்கில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பவர் ஃபேக்டர் வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் லைன் கரண்ட். லைன் கரண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு பவர் ஈக்குவேஷன்ஸில் P is equal to √3 VL IL cos பைன்ற ஃபார்முலாலேருந்து IL வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா problem number 5.9. A 3-phase 440 volt motor operates with a power factor of 0.4. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்க? 3-phase மோட்டார் 440 வோல்ட் மோட்டார் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆப்ரேட் ஆகுது 0.4ன்ற பவர் ஃபேக்டரில் ஆப்ரேட் ஆகுது. ஓகே, அண்ட் 2 வாட்மீட்டர்ஸ் ஆர் கனெக்டட் டு மெஷர் த இன்புட் பவர். 2 வாட்மீட்டர் நான் கனெக்ட் பண்ணுறேன் இன்புட் பவர் எவ்வளோன்னு சொல்லி நான் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஓகே, அண்ட் த டோட்டல் பவர் டேக்கன் ஃப்ரம் த மெயின் இஸ் 30 கிலோவாட். ஓகே, மெயின்லேருந்து நான் எவ்வளோ வந்து இன்புட் பவர் கேதர் பண்ணிக்கிறேன்? 30 கிலோவாட் வந்து இது பண்ணுறேன். இப்போ ஃபைண்ட் த ரீடிங் ஆஃப் ஈச் வாட் மீட்டர். இப்போ ஒவ்வொரு வாட் மீட்டர்லையும் எவ்வளோ ரீடிங் இருக்குன்னு சொல்லி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஸோ வாட் ஆர் the given data? Power factor is equal to 0.4. Total input power is equal to 30 kilowatt. So 30 into 10 to the power 3 watts. இப்போ நான் என்ன பண்ணேன்? total input power W1 plus W2 is equal to 30 into 10 to the power வந்து 3. cos pi வேல்யூ கொடுத்துருக்காங்க. பவர் ஃபேக்டர் எவ்வளோப்பா? 0.4. ஸோ pi is equal to cos inverse of 0.4 is equal to 66.42 என்னது டிகிரி. இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம்? tan pi வேல்யூ ஃபைண்ட் அவுட். tan pi is equal to 2.29. அதுலேருந்து நான் என்ன பண்ணலாம்? tan pi is equal to √3 into W2 minus W1 divided by W1 plus W2. ஸோ tan pi வேல்யூ 2.29 is equal to √3 into W2 minus W1 divided by W1 W2 தான் என்னது டோட்டல் இன்புட் பவர். அது நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 30 கிலோவாட்ன்றது. ஸோ இங்கே நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி W2 minus W1 is equal to 2.29 into 30 into 10 to the power 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, டிவைட் பை √3. ஸோ W2 minus W1 வேல்யூ எவ்வளோப்பா? 39,665. தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் வந்து செகண்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிரும்? W1 வேல்யூ கிடச்சிரும், W2 வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே நான் மல்டிப்ளை கூட்டினேன் அப்படின்னா 2W2 is equal to 69,665. இப்போ W2 is equal to 34,832.5 watts. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்? ஃப்ரம் த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து W1 வேல்யூ கால்குலேட் பண்ணோம். ஸோ நம்ம W2 வேல்யூவை போய் அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? W1 வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, நான் டோட்டல் இன்புட் பவர்லேருந்து W2 வேல்யூயை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலி we can get the answer for W1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 5.10. ஓகே, 500 வோல்ட் 3-phase motor has an output of 3.73 kilowatt and operates at a power factor of 0.85. இப்போ என்ன கொடுத்துருக்கோம்? what are the data are given? V is equal to 500 volt 3-phase motor and output எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3.73 kilowatt. இது எவ்வளோ ஆப்ரேட் ஆகுது? எவ்வளோ பவர் ஃபேக்டரில்? 0.85ன்ற பவர் ஃபேக்டர் ரேஞ்சில் ஆப்ரேட் ஆகுது with an efficiency of 90%. அப்போ eta is equal to 90%. Calculate the readings on each of the 2 wattmeter connected to measure the input. இப்போ இன்புட்டுக்கு ஃபார்முலா என்னப்பா? அவுட்புட் டிவைட் பை எஃபிஷியன்சி. நான் எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா என்ன? அவுட்புட் பவர் டிவைட் பை இன்புட் பவர். இப்போ நம்மளுக்கு எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, அவுட்புட் பவர் தெரியும். இப்போ இன்புட் பவர் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இன்புட்ஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் ரிலேஷன்ஷிப்? இன்புட்ஸ் ஈக்குவல் டு அவுட்புட் டிவைட் பை eta. தட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் இன்புட் பவர் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ 3.73 into
10 to the power 3 divided by 0.90. So answer என்ன வருது 4444.44 into watts. So W1 plus W, this is the input power. Total input 2 wattmeter 2 wattmeter reading கூட்டினா அதான் total input. So அதை எப்படி எழுதுறேன்னா W1 plus W2 is equal to 4144.44 watts. So that is the equation number 1. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் அப்படின்னா பவர் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.85. இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.85. அதை நீங்கள் கேல்குலேட்டில் போட்டிங்க அப்படின்னா வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் தீட்டா 31.78 டிகிரி. அதுலேருந்து நம்ம டேன் தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டேன் தீட்டா டேன் ஆஃப் தீட்டா வேல்யூ 31.78 ஈக்குவல் டு 0.62. அப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் 2 வாட்மீட்டர் வந்து லாஸ்ட்டாக பவர் ஃபேக்டர் ஆங்கிள் கால்குலேட் பண்ணிக்க என்னப்பா ஃபார்முலா டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √3 into W2 minus W1 divided by W1 plus W2. So tan theta value 0.62 equal to √3 into W2 minus W1 divided by W1 plus W2. ரெண்டு total input power ஆகுதுன்னா 4144.44. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் W2 minus W1 value find out பண்ணலாம். So W2 minus W1 is equal to 0.62 into 4144.44 divided by √3. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிரும் W2 minus W1 ஓட வேல்யூ வந்து கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நான் வந்து எனக்கு சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா ஃபைனலி we can get the answer for W1 and W2. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணிக்கேன். ஸோ do W2 value is equal to 5627.97. இப்போ W2 மட்டும் கால்குலேட் பண்ணால் எப்படிப்பா பண்ணலாம் 5627.97 divided by 2 போட்டிங்க அப்படின்னா 2813.98 watts. ஓகே இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் W2ன்ற வேல்யூவை கொண்டு போய் நான் இந்த வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். டோட்டல் இன்புட் பவர்லேருந்து W2வை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிரும் W1 வேல்யூ கிடச்சிரும். அதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ W1 is equal to 4144.44 minus 2813.98 equal to 1330.46 watts. Okay. So this is the problem number 5.10. நல்லா go through பண்ணுங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க எஃபிஷியன்சி கொடுத்து அவுட்புட் கொடுத்து இன்புட் எப்படி கால்குலேட் பண்ணுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 வாட் மீட்டர் ரீடிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெண்டையும் கூட்டி நம்ம இன்புட் பவர் கால்குலேட் பண்ணிடுவோம். பட் இதில் வந்து எஃபிஷியன்சி ஒரு மோட்டரோட எஃபிஷியன்சியோ அவுட்புட் பவரும் கொடுத்து இன்புட் பவர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா வாட்ஸ் ரிலேஷன்ஷிப் இன்புட் பவர் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் டிவைட் பை எஃபிஷியன்சி. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிடும் உங்களுக்கு இன்புட் வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா மற்றபடி அடுத்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சேம். ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஒன் ஃபார் ப்ராப்ளம் நம்பர் 5.11. என்னப்பா கேட்டிருக்காங்க 2 watt meters. 2 watt meters connected to measure a power of 3-phase circuit indicates 2500 watts and 5000 watt respectively. So when the 2 watt meter readings வந்து எப்பவுமே எனக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ W1 equal to 500 watts, W2 is equal to 2500 watts. ஓகேவா இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க find the power factor of the circuit. Then எப்போனா both the readings are positive. அப்போ ரெண்டு ரீடிங்ஸுமே பாசிட்டிவ்ல இருக்கப்போ வாட்ஸ் த ஃபார்முலா ஃபார் tan pi √3 into W2 minus W1 divided by W1 plus W2. So √3 into W2 the value is 2500 minus 500 divided by 2500 plus 500 is equal to 1.156. Okay, pi is equal to tan inverse of this number equal to 49.1 degree. Okay, இப்போ கண்டுபிடிச்சாச்சா when 2 wattmeter readings are positive means tan pi ஓட expression is √3 into W2 minus W1 divided by W1 plus W2. ஸோ அதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் pi value find out பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா power factor. ஸோ பை கண்டுபிடிச்சாச்சு நம்மளுக்கு காஸ் பை தான் பவர் ஃபேக்டர். அந்த பை வேல்யூ போய் காஸ் ஆஃப் சம்திங் போட்டிங்க அப்படின்னா பவர் ஃபேக்டர் வேல்யூ கிடச்சிரும். இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க சப்டிவிஷனில் அப்படின்னா the later reading is obtained after reversing the connections of the current coil of the wattmeter. வாட்மீட்டரில் கரண்ட் காயில் ப்ரெஷர் காயில்னு சொல்லி ரெண்டு காயில் இருக்குது. அந்த கரண்ட் காயிலோ இல்லை ப்ரெஷர் காயிலோ ஏதாவது ஒரு ரெண்டு டெர்மினல்ஸை நான் என்ன பண்ணுறேன் இன்டர்சேஞ்ச் பண்ணி மூலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணால் அதோடைய வாட்மீட்டர் ரீடிங்ஸ் என்னவாகும் ரிவர்ஸ்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு என்ன பவர் ஃபேக்டர் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஓகே அப்போது செகண்ட் ரீடிங் இஸ் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ தான் ரெண்டாவது ரீடிங்கை நான் ஃபஸ்ட்டு வாட்மீட்டர் ரீடிங்கை ப்ளஸ் ஆகும் செகண்ட் வாட்மீட்டர் ரீடிங்கை நெகட்டிவாகவும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வாட்ஸ் ஆனது பவர் ஃபேக்டர் வேல்யூ. ஓகே இப்போ tan pi is equal to √3 into W2 minus W1 divided by W1 plus W2. சேம் ஃபார்முலா தான் பட் அந்த W2ன்ற வேல்யூவில் போய் ப்ளஸ் 500 பல்ல மைனஸ் 500 சொல்லி நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ √3 into 2500
minus of minus 500 divided by 2500 plus minus of 500 substitute பண்ணிங்க அப்படின்னா pi value is 68.94 degree. So power factor is equal to cos of 68.94 degree is equal to எவ்வளவு answer 0.36. ஓகேவா இப்போ நல்லா clarify புரியுதா? இப்போ next problem number 5.12 நல்லா go through பண்ணுங்க. ஏதாவது doubts இருந்தால் கண்டிப்பாக நம்பரில் என்கிட்ட கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த problem number 5.12. Two wattmeters are connected to measure the power in a three-phase balanced load. Okay, determine the total power and power factor. Total power and power factor நாங்கள் கண்டுபிடிக்கணும். எப்போ இப்போ 2 wattmeters read 1000 watts each. ஒவ்வொரு வாட்மீட்டரும் 1000 watts வந்து ரீடிங் வந்து எடுக்கிறப்போ ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் போத் பாசிட்டிவாக இருக்கணும். செகண்ட் ஒன் செகண்ட் ரீடிங் இஸ் நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ், செகண்ட் வாட்மீட்டர் ரீடிங் வந்து நெகட்டிவாக இருக்கும்போது எனக்கு என்ன பவர் ஃபேக்டர் இது அஸ் வெல் சேம் ஃபார் த ப்ரீவியஸ் சம் மாதிரி தான். ஓகே ஃபஸ்ட்டு போத் பாசிட்டிவ் அப்படின்னா W1 is equal to 1000 watts, W2 is equal to 1000 watts. இப்போ டோட்டல் பவர் is equal to W1 plus W2. ஸோ 1000 plus 1000 is equal to 2000 வந்து watts. இப்போ பவர் ஃபேக்டர் வேல்யூ கால்குலேட் பண்ணால் cos pi. ஸோ tan pi ஃபார்முலா இப்போ √3 into W2 minus W1 divided by W1 plus W2. So √3 into 1000 minus 1000 divided by 1000 plus 1000 is equal to 0. So pi value is equal to 0 degree வந்துச்சு அப்படின்னா cos of 0 is equal to 1. இப்போ பவர் ஃபேக்டர் என்னவா இருக்குன்னா ரெண்டு வாட்மீட்டர் ரீடிங்கும் W1 W2 வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவர் ஃபேக்டர் இஸ் யூனிட்டி. நம்ம மொதல் கிளாஸில் பார்த்தோடைய கண்டிஷன் வந்துருச்சு. இப்போ செகண்ட் ரீடிங் வந்து இஸ் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ W1 வந்து 1000 watts plus 1000 watts, W2 வந்து minus 1000 watts இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் இன்புட் பவர் என்னப்பா செய்வோம் W1 plus W2 போடுவோம். ஸோ 1000 minus 1000 is equal to 0 watts. ஸோ இதை அப்படியே போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா pi is equal to 90 degree கிடைக்கும். இப்போ cos of 90 degree is equal to 0. இப்போ பவர் ஃபேக்டர் வந்து என்னவா இருக்கும் 0 இருக்கும். ஒரு ரீடிங் வந்து பாசிட்டிவ், இன்னொரு ரீடிங் நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா பவர் ஃபேக்டர் இஸ் 0. அதே இது ரெண்டு வாட்மீட்டர் ரீடிங்கும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா பவர் ஃபேக்டர் இஸ் என்னது யூனிட்டி. இப்போ நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் நம்பர் 5.13. The power input to a three-phase induction motor is read by 2 wattmeters. Okay, நான் என்ன பண்றேன் 3-phase induction motor உடைய பவரை நான் 2 wattmeter மெத்தட் மூலமா ரீட் பண்றேன். அந்த ரீடிங்ஸ் எவ்வளவுப்பா? The readings are 860 watts and 240 volts. What is the input power and power factor of the motor? Okay, இப்போ wattmeter readings என்னப்பா W1 is equal to 860 watt, W2 is equal to 240 watt. இப்போ டோட்டல் இன்புட் பவர் கால்குலேட் பண்ணால் W1 plus W2 ரெண்டோட வாட்மீட்டர் ரீடிங்கும் நம்ம என்ன பண்ணிடுவோம் ஆட் பண்ணிடுவோம். ஸோ 860 plus 240 is equal to 1100 என்னது வாட்ஸ். அப்போ tan பைக்கு என்னப்பா ஃபார்முலா √3 into W2 minus W1 divided by W1 plus W2. ஸோ √3 into 860 minus 240 divided by 860 plus 240 is equal to 0.97 என்னது 6. pi is equal to என்ன ஒரு 44.31 degree. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு இன்புட் பவர் கண்டுபிடிச்சாச்சு. பவர் ஃபேக்டரில் பை வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அதை காஸ் ஆஃப் பையில் போய் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பவர் ஃபேக்டரோட ரீடிங் கிடச்சிரும். எவ்வளோப்பா 0.72. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 5.14. ஸோ இந்த 3 identical coils each having a resistance of 10 ohms and reactance of 10 ohms are connected in delta across the 400 volt 3-phase and this supply. For the delta connected system, what is the relationship? Line voltage equal to phase voltage, but line current equal to √3 times of phase current. நமக்கு கொடுத்துருக்க கிவன் டேட்டாவில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க கனெக்டட் இன் டெல்டா அக்ராஸ் ஏ 400 volt 3-phase சப்ளை. ஸோ லைன் வோல்டேஜ் இஸ் கிவன் எவ்வளவு 400 volt. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் ஆல்சோ கிவன் எவ்வளவு 10 ohms. ரியாக்டன்ஸ் வேல்யூஸ் ஆல்சோ கிவன் எவ்வளவு 10 ohm. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் தி லைன் கரண்ட் அண்ட் த ரீடிங்ஸ் ஆன் ஈச் ஆஃப் த two wattmeters connected to measure the வந்து பவர். ஸோ இம்பிடன்ஸ் பெர் ஃபேஸ் கால்குலேட் பண்ணும். ஸோ Z phase equal to square root of R square plus XL square. ஸோ square root of 10 square plus 10 square is equal to 14.142 எனது ohms. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் Z per phase தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ I phase கண்டுபிடிக்கணும். I phase என்னப்பா ஃபார்முலா V phase divided by Z phase. ஏன்னா நம்ம வந்து I phase கண்டுபிடிச்சா தான் IL அதிலிருந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ I phase கண்டுபிடிக்க என்னப்பா V phase divided by Z. V phase நம்மளுக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க 400 volt divided by phase impedance values நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க எவ்வளவு 14.142. ஸோ அதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் phase current value calculate பண்ணலாம். From the phase current now we can calculate the values of another IL. IL is equal to √3 times of I phase. So √3 into 28.28 is equal to
48.98 ஆம்பியர். இப்போ பவர் ஃபேக்டருக்கு என்னப்பா ஃபார்முலா? ஆர் பை இசட். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியும், இம்பிடன்ஸ் வேல்யூ தெரியும். ஸோ இது ரெண்டையும் நான் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? காஸ் பை வேல்யூ கிடைக்கும். அதுலேருந்து நான் பை வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபைண்ட் த லைன் கரண்ட் ஆஃப் ஈச் 2 ஆஃப் தி வந்து மீட்டர்ஸ். இப்போ பவர் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா? √3 VL IL cos பை. ஸோ √3 இன்டூ VL பல 400 இன்ட்டு IL லைன் கரண்ட் பல 48.98 ஆம்பியர் இன்ட்டு காஸ் பை. காஸ் பை வேல்யூ கொடுத்துருக்காங்களப்ப எவ்வளவு? 0.707. இது எல்லாத்தையுமே சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ் பவர் வேல்யூ 24 கிலோவாட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 watt meter மெத்தட் மூலமாக தான் நான் யூஸ் பண்ணி பவரை மெஷர் பண்ணுறேன். அப்போ வாட்ஸ் ஃபார்முலா? W1 + W2 = 24 கிலோவாட். இப்போ ஒவ்வொரு வாட் மீட்டர் ரீடிங்கும் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறேன். அப்போ tan பை ரிலேஷன்ஷிப் என்னப்பா? tan பை √3 இன்ட்டு W2 - W1 டிவைட் பை W1 + W2. ஸோ tan 5ஓட வேல்யூ வந்து என்னது அப்படின்னா பையோட வேல்யூ 45 டிகிரி. இப்போ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு √3 இன்ட்டு W2 - W1 டிவைட் பை W1 ப்ளஸ் வந்து W2. ஸோ 2 வாட் மீட்டர் ரீடிங்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளவு? 24. ஸோ W2 - W1 இஸ் ஈக்குவல் டு 24 இன்ட்டு 1 டிவைட் பை வந்து √3. ஸோ இதை நீங்கள் வந்து இது சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ் த ஃபைனல் ஆன்சர்? 13.856 வந்து வாட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணேன் அப்படின்னா ஓகே 1 + 2 ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷன் சம் பண்ணும்போது எனக்கு என்னப்பா ஆன்சர் கிடைக்குது? 2W2 = 24 + 13.856. இப்போ W2 வேல்யூ எவ்வளவு? 18.928 கிலோவாட்ஸ். அதுலேருந்து நான் என்ன கால்குலேட் பண்ணுறேன்னா W1 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னா ஏதாவது ஒரு வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா டோட்டல் பவர்லேருந்து W2ஓட வேல்யூ சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா ஃபைனலி we can get the values for W1. W1 is equal to 5.072 kilowatts. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா 1 watt meter. இது வரைக்கும் நம்ம வீடியோஸில் பார்த்தது எல்லாமே 1 watt meter மெத்தட் ஆஃப் மெஷரிங் த 3 phase பவர். எப்படி ஒரு வாட் மீட்டர் மெத்தட் வச்சு ஒரு 3 phase சர்க்யூட்டோட பவரை வந்து மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேவா? அதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இதான் திஸ் இஸ் த லாஸ்ட் டாபிக் ஃபார் 5th யூனிட். இதோட சிலபஸ் வந்து முடியுதுப்பா. ஓகே, நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ், 4-5 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். பட் ஒரு ப்ராப்ளத்துக்கும் சின்ன சின்ன குட்டி குட்டி டீவியேஷன்ஸ் தான் இருக்கும், சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அதை நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் என்கிட்ட கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.